ஸோ இந்த கஷாயம் ரெகுலராக நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். தினம்தோறும் இதை பயன்படுத்தும்போது நமக்கு அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்குது. தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். இதில் முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை. 100 கிராம் கருவேப்பிலை, உலர்ந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து வீட்டிலேயே நிழலில் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடி வந்து ஒரு 100 கிராம் நமக்கு தேவைப்படுது. 100 கிராம் கருவேப்பிலை பொடி, 100 கிராம் தனியா விதைகள் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி விதைகள். ஸோ இது வந்து ஒரு 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது 100 கிராம், தனியா விதைகள் 100 கிராம். அதற்கு அடுத்தது வேறு என்னென்ன மூலிகைகள்ன்றதும் நான் சொல்கிறேன். ஏலக்காய் 20 கிராம், கருஞ்சீரகம் 20 கிராம். கருஞ்சீரகம் நிறைய எடுக்க வேண்டாம், 20 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். ஓமம் 20 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக நம்ம கலந்து பவுடர் பண்ணி டீ பவுடர் மாதிரி கொரப்பாக எடுத்து வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இது பாயில் பண்ணிட்டே ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணீரை குடிக்கணும். இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம், புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி குடிச்சணும் ஒரு வேளை. இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், தைராய்டு ஹார்மோன் நமக்கு ரெகுலேட் ஆகும். தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குனாலும் இதில் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும்.